ஹாய், வெல்கம் டு ஷாயின் ஸ்கொயர் ஃபீட் பிடிஎஸ் vlog நம்பர் 1. இன்றைக்கி வந்து ஒரு ரீல்ஸ் வீடியோ எடுக்க போகிறோம். இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் போடுறதுக்காக ஒரு ரீல்ஸ் வீடியோ எடுக்க போகிறோம். நேற்று நைட்டே வந்து அவசரமாக ஸ்கிரிப்ட்லாம் எழுதி அதை பிடிஎஃபாக எனக்கு வந்து கண்டென்ட் ரைட்டர் எனக்கு அனுப்பிச்சி விட்டார். கண்டென்ட் ரைட்டரும் எடிட்டரும் வேறு யாரும் இல்லை, அவர் என் ஃப்ரெண்டு தான். அவரோட பேரையும் முகத்தையும் காட்டக்கூடாதுன்னு சொன்னார். ஸோ அவர் வந்து வீடியோவில் வரமாட்டார். ஃபுல் நானும் கேமராமேன் தம்பியும் வருவாப்புல. ஸோ மணி இப்போ 3:20 ஆகுது. கேமராமேன் தம்பிகிட்ட தம்பி 3 மணிக்கு ரெடியாக இருமா, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னேன். அந்த பையன் 3 மணிக்கு தான் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தானா. சார்ஜ் வேறு இல்லையாம். சார்ஜ் 3:30 மணிக்குள்ளே போட்டுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெடியாக இருக்கேன்னா வந்து பிக்கப் பண்ணிங்க அப்படின்னாங்க. பால் பண்ண சிக்னலில் நிற்கிறேன். இப்போ போய் பெட்ரோலை போட்டுட்டு அந்த கண்டென்ட்டை வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு அவரை பிக்கப் பண்ணிட்டு ஒரு 4:15 சைட்டுக்கு போனால் தான் சன்செட்டுக்குள்ளே வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். நீங்கள் எப்படி போகுதுன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் என்னென்ன காட்ட முடியுதோ எல்லாத்தையும் காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்போயுமே இந்த இடத்துல தான் பெட்ரோல் போடுவேன். நம்ம பால் பண்ண அப்பளம் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் பெட்ரோல் போட்டுட்டு ஒரு வழியாக ஜெராக்ஸ் எடுத்தாச்சு. இங்கிட்டு கேமராமேன் தம்பியே வந்துட்டாப்புல. கேமரா பிடிங்க, அப்படியே என்ன காட்டுங்க. மணி எத்தனமாவது? ஜூஸ் உனக்காக தான் வாங்கி வச்சிருக்கேன். மணி 4 ஆகுது. அடே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்டா. ஒரு 4:30 மணிக்குள்ளே அங்கே போகணும். போயிட்டு 2 வீடியோ எடுக்கணும். எல்லாமே அமோகமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. ரயில்வே கேட்டு போட்டாச்சு. மணி 4:30 ஆயிடுச்சு. இன்றைக்கின்னு பார்த்து வெயிலும் கம்மியாக இருக்குது, மழை பெய்கிற மாதிரி இருக்குது. பல மணி நேரங்களுக்கு பிறகு எல்லாமே ரெடியாக இருக்குது. மொத்தம் 2 வீடியோ எடுக்கணும். ட்ரெயின் பாஸ் ஆனோடனையும் சக்குன்னு எடுக்கிற மாதிரி. ஸோ உள்ளார வந்து கொஞ்சம் பிடிஎஸ் மட்டும் காட்டுறேன். ஃபுல்லாத்தையும் காட்ட முடியுமான்னு தெரில. எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும், ஏன் இவன் வந்து 2 பேர் வேஷத்தில் நடிக்கிறான் அப்படின்ட்டு. மே மாதம் ஃபஸ்ட்டு டியூவல் ரோல் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், காருக்குள்ளே இருந்து 2 பேர் பேசுகிற மாதிரி. அந்த வீடியோ ஃபஸ்ட்டு போட்டது வந்து எனக்கு அவ்வளோ ரீச்சு. அண்ட் அது மூலியமாக நான் ஒரு சேல்ஸ் போட்டிருக்கேன். சேல்ஸ் போட்டு இப்போ அவர் என் கூடயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு ரியல் எஸ்டேட்டில். சார் பேர் விஜயகுமார். அவர் ஒரு சேல்ஸும் வந்தனம்ங்கிற சைட்டில் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப வேகமாக எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு போர்ஷன் தான் எடுத்து முடிக்க போகிறோம். அடுத்து இன்னொரு வீடியோ வேறு எடுக்கணும். கரெக்டாக உட்காரதுல வீடு தாங்கும்ல, உட்காரு, என்னை ஏற்றி விட்றாத. 2வது வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சிவப்பு சட்டை மாற்றிட்டேன். மழை பெய்கிற மாதிரி இருக்குது. வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாப்புல. எடிட்டரும் ஸ்கிரிப்ட் ரைட்டரும் உள்ளார இருக்கார், ஆனால் முகத்தை காட்ட மாட்டார். வாமா சீக்கிரம் போவோம். ஒரு வழியாக வீடியோ எடுத்து முடிச்சுட்டேன். இப்போ 2 வீடியோ, எல்லா வீடியோலையுமே முடி பறக்குது, ஓவர் காற்றடிக்குது. கடைசி ஒரு 2 ஷாட் 3 ஷாட் எடுக்கிறதுக்குள்ள மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. நல்லபடியாக வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ போஸ்ட் பண்ண பிறகு தான் இந்த வீடியோ பிடிஎஸில் வரும். ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.